இப்ப ஈரானுக்கும், ரஷ்யாவுக்குமான உறவுகள் எப்படி இருக்கு சார்? ஏன்னா அவங்க வந்து போய் மீட் பண்ணி பார்க்குறாங்க, பேசுறாங்க. இது எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? இல்ல அவர்கள் 2 பேரும் பாரம்பரிய நண்பர்கள், பகைவர்கள். ஈரானும் ரஷ்யாவும். இப்ப அவர்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள். பல ஆண்டுகளாக. 53க்கு முன்னாடி ஒரு ஒரு கம்யூனிச சிந்தனை ஈரான்ல இருந்துச்சு. அதனால அமெரிக்கர்கள் அந்த கம்யூனிஸ்ட் சிந்தனை உள்ள மொசாடேக் என்பவர் ஆட்சிக்கு வந்தபொழுது அவரை கவிழ்ப்பதற்காக சிஏஏ முயற்சி செய்ததெல்லாம் வரலாறு. இன்று ரஷ்யாவும் அவர்களும் நல்ல நண்பர்கள். அதனால தான் நேற்று வந்து ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி பூட்டினை போய் பார்த்தார். இது வந்து அன்ப்ரொவோக்டு அக்ரெஷன், இது வந்து தேவையில்லாத அத்துமீறல், அடக்குமுறை அப்படின்லாம் அவர் சொன்னார். புட்டின் சொன்னார். ஆனால் இதெல்லாம் வந்து அதாவது பாரதியோட கவிதை தான் எனக்கு ஞாபகம் வருது. நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், அதுவுமற்றவர் வாய் சொல் அருளீர், ஆண்மையாளர் உழைப்பினை நல்கீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கவிதை இருக்கு. அந்த கவிதையில அதுவுமற்றவர் வாய்ச்சொல் அருளீர்னு சொல்றாங்கல்ல, அந்த அளவுல தான் ரஷ்யாவுடைய உதவி இருக்கு. அவர்கள் ஒன்றும் ஆயுத தளவாடங்களை தரக்கூடிய அளவில் அவர்கள் இல்லை. அதனால இந்த போர் நிறுத்தம் நீடிக்கும்.